ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா, திண்டுக்கல்லில் எங்கள் சின்னத்தை வீட்டில் ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம். எதுக்குன்னா கோயிலுக்கு போகலான்னு ஒரு சின்ன பிளான். அதனால் நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். நான், காளி, வீரா, ஹரிணி எல்லோரும் கிளம்பிட்டோம். மற்றவங்க கிளம்பிகிட்ருக்காங்க. நாங்கள் அவங்களுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு நான் கோயிலில் போய் வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இப்போ நம்ம கோயிலுக்கு வந்துவிட்டோம். என்ன கோயில்னால் முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். சாமியை பார்க்குறதுக்காண்டி இப்போ நம்ம லைனில் நின்றுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய லைன் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். சாமி பார்க்க ஆளுங்க வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவ்வளோ பெரிய கோயில். இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ் திண்டுக்கல்லுக்குள்ளேயும். பாருங்கள், இங்கே முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே கருப்பசாமி இருப்பார். அவரை நம்ம கும்பிட்டு தான் அடுத்து முருகனை கும்பிட போகணும். இப்போ நாங்கள் கருப்பசாமியை கும்பிட்டாச்சு. அடுத்து முருகனை கும்பிட போகிறோம். கும்பிட்டு இங்கே தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். இது வந்து ஆளுங்க ஓய்வு எடுக்கிறதுக்காண்டி, ரெஸ்ட் எடுக்கிறதுக்காண்டி இந்த இடம். பாருங்கள், இப்போ நம்ம சாமி கும்பிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே மொபைல் எடுத்துகிட்டு போக அலோடு கிடையாது. ஆனால் உங்களுக்கு நான் வெளியே வந்து வீடியோ போட்டுருக்கேன். இது ஜலகண்டீஸ்வரர் கோயில். இவரை சுற்றிக்கு தண்ணி எனி டைம் இருந்துக்கிட்டே தான் இருக்குமா. இவரையும் நம்ம கும்பிட்டாச்சு. சுற்றிக்கு பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. இவர் எங்கள் சித்தப்பா. இங்கே இந்த சாமியோட வழிபாடுகள் எப்படி பண்ணணும் எல்லாமே போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள். இதை நம்ம படித்து பார்த்தாலே இந்த கோயில் எப்படி விசேஷமானதுன்னு நம்மளுக்கு நல்லாவே புரியுது. அழகி குட்டியை பார்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லா இருக்குது இந்த கோயில். இங்கே இருக்கிற முருகன் ரொம்ப சக்தி வாய்ந்தவரான். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வர்றது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சாமி கும்பிட்டாச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். வாங்க, கோயிலை சுற்றி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துப்போம். இதுதான் விளக்கு போடுற இடம். உங்களோட வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் விளக்கு போடுங்க, நல்லாவே நடக்கும்டாங்க. நாங்களும் வந்து விளக்கு போட்டாச்சு. விளக்கு போட்டு இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம், கிளம்ப போகிறோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வாங்க போகலாம். இவ்வளோ பெரிய இடம் பார்த்திங்களா? எனி டைம் ஆளுங்க இருந்துக்கிட்டே தான் அங்கே இருப்பாங்க. இவ்வளோ பெரிய இடம் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. பிள்ளைங்க எல்லாரையும் விளாண்டாங்க. சரிங்க, இப்போ நம்ம கிளம்பிட்டோம். எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா, திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். நிலக்கோட்டை பஸ் ஏறி உட்காந்துருக்கோம். பஸ்ஸில் உட்காந்துட்டோம். நம்ம வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கு அடுத்த ஒரு நெக்ஸ்ட் நல்ல வீடியோவோடு உங்களுக்கு நான் போடுறேன். காலையே கிளம்பிட்டாங்க. அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு. நாங்கள் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். காலையிலேருந்து ஒரு அலைச்சல். பாய். உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறோம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.